நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் இப்போ சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா அதோடைய குணத்திற்காக அது தருகின்ற ஒரு மருத்துவ பயனுக்காக நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகளில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி எதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முள் சீதாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீதாப்பழ மர வகையைச் சேர்ந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முள் சீதாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் பொதுவாக வட இந்தியாவில் நிறைய இருந்திருக்கிறது அப்படிங்கிற சான்றுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரங்களை நம்ம பரவலாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு கலை மரமாக அதிகமான இடங்களில் இந்த முள் சீதாப்பழ மரத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த முள் சீதாப்பழ மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட மரப்பட்டை, அதோடைய இலை, அந்த பழம், குறிப்பாக அந்த பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு மிக அதிகமாக மருந்துக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எந்த நோயை குணப்படுத்த இந்த முள் சீதாப்பழம் உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புற்றுநோயை குணப்படுத்துவதற்கும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு, அதாவது அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷனுக்கு பிறகோ அல்லது கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் பொருட்களை உடலுக்குள் செலுத்துகின்ற சிகிச்சைக்கு பிறகோ நம்ம பொதுவாக இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோமேயானால், இந்த முள் சீதாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோமேயானால் மிக வேகமாக அந்த புற்றுநோய் கட்டுக்குள் வருகிறது அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை திகைப்படைய வைத்திருக்கிறது. ஏன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த முள் சீதாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அந்த சாறை பூமியிலிட்டு புதைத்து வைத்து அதை ஃபர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அதை புளிக்க செய்து எடுக்கக்கூடிய ஒரு திரவம். அந்த திரவத்திற்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் ஆசவம் அல்லது அரிஷ்டங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முள் சீதாப்பழத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஆசவம் மற்றும் அரிஷ்டங்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் நிறைய பாரம்பரிய, குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் நம்ம பார்க்குறோம். ஷாரங்கதர சம்ஹிதைன்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ நூலில் முள் சீதாப்பழத்தை பற்றி நிறைய குறிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் தற்கால ஆயுர்வேத நூட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நூல்கள்லாம் முள் சீதாப்பழத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறது. ஒரு 25 வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு ட்ரெடிஷ்னல் வைத்தியர் ஒருத்தர் இந்த முள் சீதாப்பழத்தை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறை புற்றுநோய்க்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டு, அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் என்ன, அது உண்மையிலேயே புற்றுநோய்க்கு உதவுகிறதா அப்படின்னு சொல்லி முதலாக முள் சீதாப்பழம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை துவங்கி வைத்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதில் நல்ல பலன்கள் கிடைத்ததுனால அவர் அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை அதன் பிறகு நடந்த ஒரு புற்றுநோய் மருத்துவர்களுடைய ஒரு ஆய்வரங்கத்தில் அதை பதிவு செஞ்சாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை எடுத்து இன்றைக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இந்த முள் சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் மிக அழகாக புற்றுநோய் செல்களை மட்டும் அழித்து புற்றுநோய் செல்களுடைய உருவாக்கத்தை தடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன என்றால், ஒரு நோயாளிக்கு புற்றுநோய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா உடலில் எந்தெந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை அறுவை சிகிச்சை மூலம் சில நேரங்களில் எடுத்துடுறாங்க. மற்ற நேரங்களில் வேதியியல் பொருட்களை உடலுக்குள் செலுத்தக்கூடிய கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை செய்கிறாங்க. அந்த கீமோதெரப்பி செய்யும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் புற்றுநோயால் உயிரிழப்பதை விட அந்த கீமோதெரப்பியுடைய பக்க விளைவினால் உயிரிழப்பவர்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் முடிந்த பிறகு கூட நோய் மீண்டும் வராமல் இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முள் சீதாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறை கொடுக்கும்போது புற்றுநோய் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 65% குறைகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு மிகவும் வளர்ந்த நவீன மருத்துவ முறைகளில் கூட கொடுக்கக்கூடிய மருந்துகளாலோ கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளாலோ ஒரு முறை புற்றுநோய் வந்தவர்களுக்கு மீண்டும் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த முள் சீதாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறையோ
அல்லது முள் சீத்தாப்பழத்துடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு கஷாயமாக வைத்து சாப்பிட்டாலோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 25 ஆண்டுகளில் ஒரு 1,00,000 புற்றுநோயாளிகளுக்கு இதை ஒரு தடுப்பு மருந்தாக கொடுத்து நிறைய ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் செய்திருக்கிறார்கள். இது புற்றுநோயை குணப்படுத்தும் அப்படின்னு 100% சொல்கிறதுக்கான மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் வெளிவரலை. ஆனால் புற்றுநோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 65% வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, இரத்த சிவப்பணுக்கள் அல்லது வெள்ளை அணுக்கள் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதே போல் முள் சீத்தாப்பழ மரத்துடைய மரப்பட்டை பார்ப்பதற்கு அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். உட்புறமாக பார்த்திங்கன்னா வெண்மை கலந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை நன்றாக அரைத்து தண்ணீரில் இட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை அல்லது தேநீரை தொடர்ந்து சாப்பிடும்போது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேகமாக ஈரல் பழுதடையாமல் தடுக்க உதவுகிறது அப்படிங்கிறது இன்னொரு ஆராய்ச்சி. ஏன்னா இந்த முள் சீத்தாப்பழத்துடைய புற்றுநோய் ஆராய்ச்சியை அவர்கள் செய்து கொள்ளும்போது ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு அதை கொடுக்கும்போது அந்த நோய் வேகமாக வளர்ச்சி அடைகின்ற விகிதம் குறைந்ததை முதல்ல பார்த்தாங்க. அதே போல் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது அந்த ஈரல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே போகக்கூடிய அந்த நோய் ஏற்படும் போது அதை கொடுத்து பார்க்கும்போது கூட அதில் ஓரளவுக்கு அந்த நோயுடைய தாக்கத்தை குறைக்க உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு ஒரு ஹெப்படைட்டிஸ் பியோ அல்லது சியோ அல்லது டியோ அல்லது ஏஓ இருக்கும்போது சாதாரணமாக ஏற்படுகின்ற தொல்லையை விட நாளடைவில் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு ஒருத்தர் ஹெப்படைட்டிஸ் பி எப்படி பாசிட்டிவ் அப்படின்னு தெரியுதுன்னா அவர்களுக்கு உடனே ஈரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுவதில்லை. நல்ல பழக்க வழக்கம் வைத்து கொண்டிருந்தால் அது நோயாக மாறி உடலுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு 20 வருடம் கூட ஆகலாம். ஆனால் அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த முள் சீத்தாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையுடைய தேநீரை அருந்தும்போது அந்த நோய் வருகின்ற ஈரல் செயல் குறைபாடு ஏற்படுகின்ற காலம் சிறிது சிறிதாக வேறுபடுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த முள் சீத்தாப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறையோ அந்த இலையையோ அல்லது அந்த மரப்பட்டை தேநீரையோ ஒரு மூலிகை தேநீராக பருகும்போது உடலுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய உடலுடைய நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளை தடுக்கக்கூடிய காரணிகள் அதிகமாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே நேர்களே, இந்த முள் சீத்தாப்பழத்தை பொறுத்தவரையிலும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் புற்றுநோய் வந்த பிறகு மீண்டும் 2வது முறை புற்றுநோயுடைய தாக்கம் உடலில் இல்லாமல் இருப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி முள் சீத்தாப்பழத்தை ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.